திருச்சி விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்திக்க கத்தையுடன் வந்த நபரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சோழராஜா எனும் அந்த நபர் சவர தொழில் செய்பவர் என்பதும் அதனால் அவர் கத்தியை இடுப்பில் வைத்திருந்ததும் பின்பு தெரியவந்தது. ஆனால் பன்னீர்செல்வத்தின் அருகே சோழராஜாவின் கத்தி நழுவி கீழே விழுந்ததால் அதிமுக தொண்டர்கள் அவரை அடைத்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சோழராஜா 30 ஆண்டுகளாக அதிமுகவில் உறுப்பினராக உள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அவரது அணியில் உள்ள நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி அணியைச் சேர்ந்த அமைச்சர் விஜயபாஸ்கர், தினகரன் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் சென்னையில் இருந்து திருச்சிக்கு விமானத்தில் சென்றனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் உள்ள ஓய்வறையில் இவர்கள் சந்தித்து பேசிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு தற்செயலாக நடந்தது என திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று பலர் நினைப்பதாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் தங்கமணி, செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், MC சம்பத் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுக ஆட்சியை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று பலர் நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஆலோசனைக் கூட்டத்தை அதிமுக MLA-க்கள் சிலரை புறக்கணித்தார்கள். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதனை புறக்கணித்தனர். ஆலோசனைக் கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு தாம் திமுகவை குறிப்பிட்டதாக அவர் விளக்கமளித்தார். முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வரும் ஆட்சியை சூழ்ச்சி செய்து யார் கலைக்க முயற்சி செய்தாலும் அவர்களை ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்காது என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அதிமுக அரசை கவிழ்க்க திமுக முயற்சிப்பதாக அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இன்றைக்கு தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி உங்களுக்கு பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நன்றாக தெரியும். ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி ஏதாவது கவிழ்த்து விட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பல பேர் அது முயற்சித்திருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திக்க உள்ள நிலையில் கட்சியினரிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தினகரன் ஆதரவாளர் தோப்பு வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார். அதிமுக புதிய அமைப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்ட அவர் பெருந்துறையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியபோது எடப்பாடி பழனிசாமிக்கு அனைத்து நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு தந்து செயல்படுமாறு கேட்டுக் கொண்டார். வான்வெளியில் பூமியின் நிழலில் சந்திரன் மறையும் சந்திர கிரகணம் நாளை இரவு 10:58 மணி முதல் 12:48 மணி வரை நிகழ்கிறது. அப்போது சந்திரன் சிவப்பு நிறமாக மாறுவதை பார்ப்பதற்கு கிண்டியில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தொலைநோக்கிகள் மூலம் பொதுமக்கள் பார்வையிடலாம் என்றும் இந்த கிரகணத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் தொழில்நுட்ப இயக்குநர் ஐயம்பெருமாள் தெரிவித்தார்.